எல்லாம் கை தட்டுங்க, கை தட்டுங்க. இந்த மாதிரி யாரும் கை தட்டக்கூடாது, இந்த மாதிரி யாரும் தட்டக்கூடாது. அவனை கட்டிக்கோ போட்டு போட்டு அடிச்சான். பொண்ணு அவன் அடிக்கிறான் அப்படின்னு உட்கார்ந்தேன். யாராவா தாலி கட்டிட்டேன், அவன் கொண்டாட்டி கைய வச்சு பாருங்க வச்சுக்கலாம். கல்யாணம் பண்ணி இன்னும் ஒரு நிமிஷம் கூட ஆகல. அது மோடா பள்ளமா என்னன்னு கூட ஒண்ணும் தெரியல. அதுக்குள்ள பொண்டாச்சு அம்மா உண்மை சாப்பிட அத்தாளி அம்மாளி வந்து வாய்ஸ் அவ்வளோ விட்டால் அல்லவா, வாய்ஸ் அவ்வளோ விட்டால் அல்லவா, அவள் அணிந்திருக்கும் அந்த நகல யார் அம்மாவோ போனியா நகையும் வாங்கணும் நெத்துமானா சம்பாதிச்சு வச்சுக்க வாங்கி சேர்த்து பாங்களா என் வாழ்க்கையை அழித்து விட்டிருக்கிறது. எனக்கு பெரிது மனசலைப்பீனையா இந்த
அனைத்து நகைகளையும் ரைட்டு போட்டு தராமல் பாரு. சரியாக இருக்கா பாரு. நெக்லஸ் நகை கம்மல் ஜிமிக்கி ஆரம் பூரம் கர்மங்கள் எல்லாம் இருக்குது ஜிமிக்கி வச்சு பார்த்து கம்மல் எடு எடு கையில இது ஒண்ணுதான் இருக்கு. ஒண்ணுதான் இருக்கு. இன்னொன்னு எங்க ரெண்டே கேட்டு போட்டால பாரு. கால் இருக்கா பாரு. ரெண்டு இல்லையே எங்கம்மா என்னங்க கழட்டி போட்டு விட்டான். அப்போ எங்கடா அப்ப நான் என்ன திரும்ப வச்சுக்கிறியா ஐயோ அப்படி என்றால் இது எடு கேடு நீங்க இருந்தால் எங்கடா போச்சு? அம்மாவுக்கு 2 நகை போட்டோமா? ஆமா. அம்மாவுக்கு மஞ்சள் தண்ணி சுத்தமா அம்மாவுடைய நகை தான் கஜான் வந்து நான் தான் எடுத்து நீ தான் கொண்டு வந்து கொடுத்த. ஒண்ணு. ஆமா. ஒண்ணு இருக்கு. இன்னும் ஒண்ணு நகை எங்க போச்சு? அதான் இது. அதான். ஏய் என்னடா சொல்ற? ஏங்க அம்மாவுக்கு 2 கம்மலா 2 துணிக்கா 2 கம்மல் ஒண்ணு சுருக்கு. தான் இருக்குதா? ஆமா. இன்னொன்னு எங்க? அதான் இது. எங்க ஏங்க அது கை வைக்கிற வெட்ட சுத்த கட்டி வைக்குது. கட்டி கிளம்பிருக்குதா அவனுக்கு? கட்டியா? ஏடா நாம சுத்தம் என்ன பண்ணணும்? வீட்டு பையன் தான் நீ. நாம சுத்தம் என்ன வச்சிருக்கோம்? ஆமாடா. வீட்டுக்கு வரசா. சரி. சரியா இருக்கா? ஏங்க அதெல்லாம் வித்தியாசம் பாக்கல. யாரை ஏமாத்த பாக்குறா உன் பொண்ணு? என்ன? கை துணி தூக்கு. யார பாத்து துணி தூக்குடி. தூக்குடியா இல்லையா? துணியா? எனக்கு மூட டவுசர். ஏய் வயர்ந்தா தான் தெரிஞ்சது. காலைல பாரு. காலைல பாருங்க. ஆமாடா. காலைல பாருங்க. நானே காலையில பாக்குறேன். காலைல பாருங்க. ஆமாடா டேய். ஒண்ணு 1/2 கிலோ. யார் அம்மா இத வச்சு 2 மாசம் சாப்பிடுவான். இது 1/4 கிலோ. ஆமா. இது 1/4 கிலோ. 1/4 கிலோ. மொத்தம் என்னது? மொத்தம் எவ்வளோ? 1 கிலோ. காலம் ஒண்ணுன்னு சொன்னா கட்டி போடு. இந்த கால்ல 1/4 கிலோ. 1/4 கிலோ. அந்த கால்ல 1/4 கிலோ. 1/4 கிலோ. மொத்தம் 1 கிலோ. 1 கிலோ எப்படி வரும்? காலம் இதெல்லாம் சேர்த்தா மொத்தம் 1 கிலோ. ஓ அப்படி சொல்ல வேண்டும். டேய் ஒரு கட்டி தான் ஆகணுமா? ஆய் யார கட்டி நாய் கைட்ல இப்ப நான் கைட்ல இவன் பிடித்தவன். என் வாழ்க்கை தானா எல்லாமே முறைதானா என் வாழ்க்கை தானா என்னாலும் இது பாழானா என் வாழ்க்கை இதுதானா எல்லாமே முறைதானா சொந்தம்
வாழ்க்கை இதுதானா எல்லாமே முறைதானா சொந்தம் இல்ல பந்தம் இல்ல சொத்து சோகை ஏதும் இல்லை இதுதானா பந்தம் இல்ல பாசம் இல்ல வாழ வைக்க தாயும் இல்லை இதுதானா காலம் என்ற பாதையிலே கலங்கி நின்றேன் நம்மம்மா என் வாழ்க்கை இதுதானா எல்லாமே இதுதானா வாழ்க்கை இது தாண்டி காட்சி போடு. ஏய், அனைத்தும் சரியாக இருக்கிறதா பாரு. நெக்லஸ் அது ஒட்டியான ஆஹா, என்னடா இன்னும் ஒரு பொருள் இல்லை மெண்டல். என்ன பொருள் பெண்களா? அவளோட நீ என்ன பேசுற? பாப்பா சின்ன வயசு 2 வயசா இருக்கும்போது எடுத்து நடந்து போச்சுல நடந்துச்சா. ஆமா. அப்ப மரக்கட்டை சரி கொடுத்தோமா வண்டி மரக்கட்டையில. ஆமா. அந்த வண்டியில போகும்போது அப்ப இடுப்பு கொஞ்சம் பண்ணி சலகை வச்சு அரை மணி கட்டி விட்டோமா. ஆமா. இப்ப பாப்பா எந்த பஸ் வந்துருக்குது. ஆமா. அப்ப கட்டினா அரை மணி அந்த பஸ்ல பெருசாதானே வந்துடும். என்ன வந்து அது சிறு வயதில் கட்டுவது. ஏய், ஏய், கட்ட மாட்டியா? வச்சுங்கிறது கட்ட மாட்டியா? நாம் அதை கஜானாவில் கொண்டு போய் வை. எதான் வைக்க முடியாது நாத்தாடியும். ஏண்டா எந்த நாட்டுக்காரன் எப்போ வந்து கஜானாவை கொள்ளடிப்பான்னு சொல்ல முடியாது. எல்லாரும் பாக்குற மாதிரி யாரும் தொடாத அளவுக்கு ஒரு நல்ல இடமா பாதுகாப்பான இடம். அப்படிப்பட்ட இடம் எந்த இடம்? திருவகர் ஆத்தங்கரைக்கு அண்ணா தக்கிற சாராய கல்லறை. ராத்திரி பகலமா ஆளுங்க நடந்துகிட்டே இருப்பாங்க. ஆத்தங்கரையில போறதும் நீச்சல் அடிச்சு வரத்தும் தாண்டத்தும் போறதும் விளக்கு எந்திரிச்சு காண்டாவிளக்கு எந்த மாதிரி வெள்ளக்கேன் பேங்க் திறந்து வச்சு ஒரு பையன் அதை போய் தொட முடியாது. தொட முடியாது. அங்கதான் அங்கதான் வைக்கணும். சரி, எப்படி வாழ்த்து காட்டுறாங்க பார்க்கலாம். ஆத்த விட்டு ஓடுவோம். இந்த நாட்டில் இவர்கள் இருக்கக்கூடாது. இருந்தால் நாட்டு மக்கள் பார்ப்பவர்கள் என்ன கேவலமாக பேசுவார்கள். வைரவனின் பிள்ளை ஒரு குஷ்டரோகியை கட்டி கொண்டு போறாள் என்று. இவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பிச்சை கிட்ட போட்டீங்க நடக்கும் கொள்ள ஜாக்கிரதை. ஆமா. இந்நாட்டில் இவன் இருக்கக்கூடாது. நம்ம நாட்டை விட்டு அடுத்த நாட்டுக்கு கொண்டு போய் சென்று விட்டு போறோம். சரி, அவர்களுக்கு ஒரே ஒரு சரி தாய் வீட்டு சீடன் ஒன்று கொடுக்க வேண்டும் அல்லவா? கொடு, எடு. மகேஸ்வரி, என்னங்க இந்த கல்யாணத்துக்கு நான் ஏன் ஒத்துக்கணும் தெரியுமா? ஏங்க? பாவம், தங்கமான பொண்ணு, அழகான பொண்ணு, உன்னை போட்டு உங்க அப்பா அடிக்கிறானே. நான் தாலி கட்டினாதான் இவன் ஒத்துக்குவான். உங்களுக்கு தொழுநோய் புற்றவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறானே, இந்த பொண்ணை காப்பாற்றுவான் அப்படின்னு தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கினேன். நீ கோபுரத்து உச்சி, நான் வெறும் கூழாங்கல். உனக்கு எனக்கு ஒத்து வரலம்மா. உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் தாலி கட்டினேன். அதை விட்டுடு. நீ உன்னை போல நான் வேற நாட்டு இளவரசனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழு. என்ன ஆளை விடு, நான் வரேன். என்னங்க எங்க போறீங்க? இங்க வாங்க. ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டிய பிறகு கட்டிய கணவன் தாங்க தெய்வம். நீங்க எங்க போனாலும் என்னையே கூட்டிட்டு போங்க. ஆமாங்க. மகேஸ்வரி, என்னங்க? அன்புமிக்க மாப்பிள்ளைக்கு தன்னை தந்த பெரியவர்க்கு நன்றி சொல்லும் நேரம் இது. நான் வணங்கும் தெய்வம் இது, நான் வணங்கும் தெய்வம் இது. அன்புமிக்க மாப்பிள்ளைக்கு தன்னை தந்த பெரியவர்க்கு நன்றி சொல்லும் நேரம் இது. நான் வணங்கும் தெய்வம் இது, நான் வணங்கும் தெய்வம் இது. மகேஸ்வரி, மகேஸ்வரி, அம்மா உன்னை காண்பதற்கு என் அங்கம் பதறுதடி. மகேஸ்வரி, அம்மா உன்னை
பின்னிலே கூடை பிடிக்க மறைந்ததென்று எண்ணுகின்ற நேரம் இது எண்ணுகின்ற நேரம் புன்னழகை நான் புன்னழகை காண்பதற்கு கண்கள் போதாது 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 புன்னழகை காண்பதற்கு கண்கள் போதாது அடிவுள்ளனியே என் பத்தினியே அடிவுள்ளனியே பத்தினியே என் உள்ளம் தாங்காது இன்னிலே குடை பிடித்து வெண்ணிலா போகும் இன்னிலே மறந்ததென்று எண்ணுகின்ற நேரம் இது எண்ணுகின்ற நேரம் மகேஸ்வரி சுவாமி, எனக்கு நீ மனைவியாக வந்து விட்ட பிறகு உன்னிடத்தில் ஒரு உண்மையை நான் சொல்லித்தானே ஆகுவேன். நானே உங்களை ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும் என்று நினைத்தேன். அதாவது இந்த தொழுநோய் பிரச்சனை உங்களுக்கு ஆதியில் வந்ததா இல்லை பாதியில் வந்ததா? அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன் மகேஸ்வரி. இது ஆதியில் வந்ததல்ல, எனக்கு பாதியில் வந்தது. சுவாமி, இது பாதியில் வந்ததா? நான் யார் தெரியுமா? நானும் உன்னை போல ஒரு நாட்டு இளவரசன் தான். ஒரு நாட்டு இளவரசன், கலிங்க நாட்டு இளவரசன் கருணாகரன். நாட்டு மக்கள் குறையை தீர்க்க கானகத்துக்கு வேட்டைக்கு வந்தேன். உன்னை போல ஒரு பெண் வந்து என் காலில் விழுந்த, ஐயா என்னை ஒருவன் துரத்து வருகிறான், என்னை காப்பாற்றுங்கள் சொன்னான். அதனால அவனை எதிர்த்து சண்டை செய்தேன். அவன் ஓடி போய் ஒரு புத்தின் மறைவினை பார்த்து கொண்டான். நான் அம்ப விட்டேன். அவனை கொள்வதற்கு பதிலாக அந்த புத்துக்குள்ளே தவம் செய்திருந்த ஒரு முனிவர், ரமண மகரிஷி என்று சொல்வார்கள், அவர் மீது பாய்ந்து விட்டது. அவர் மீது பாய்ந்து விட்டதா? ஆமா. அட பாதகா, நான் ஈசனை கோரி தவம் செய்து கொண்டிருந்தேன். என் உடலில் எல்லாம் ரத்தம் சொட்டும்படியாக செய்து விட்டாயே. என் உடலில் எப்படி ரத்தம் வடிகிறதோ அதுபோல சீனும் ரத்தமும் அப்படியே வடிகின்ற தொழுநோய் பிடிக்க கடவுள் என்று சபித்து விட்டார். அவர் கொடுத்த சாபந்தான். சுவாமி, சபித்தார் என்ன? அபாயம் என்று ஒன்று இருந்தால் உபாயம் ஒன்று இருக்கும். அதாவது இந்த தொழுநோய் பிரச்சனை தீர்வதற்கு அவரிடத்திலே விடை கேட்டிருக்கிறாரே. அப்பொழுதுதான் சொன்னார், உன்னை ஒரு அழகான பத்தினி பெண்ணு மணந்து கொள்வார் கருணாகரா. அப்படி மணந்த பிறகு அந்த பெண்ணின் துணையினாலே அரிசக்தி சிவசக்தி இருவரையும் ஒரே இடத்தில் தரிசித்தால் இந்த தொழுநோய் விலகும், நீ பழைய வடிவில் அடைவாய்னு சொன்னார். அப்படியா? அந்த ஆதியில் தோன்றிய அரிசக்தியும் சிவசக்தியும் தரிசனம் செய்ய வேண்டும். அவருடைய அருளால் உங்களுடைய தொழிலை குணமாகும். என்னங்க இதுவரைக்கும் பூரா நான் சுற்றுலா போகும். இப்பொழுதே நான் ஆரம்பித்து விடுகிறேன். ஆறுதல் தேடி வருவோர்க்கெல்லாம் ஆனந்த வீடு கருமாறி குடியிருக்கும் திருவேற்காடு.
கருமாறி குடியிருக்கும் திருவேற்காடு பொன்னும் புகழும் வாரி கொடுப்பான் தாமரையோடு அவன் நெஞ்சமெல்லாம் மட்டு மறக்கும் காடு. தாயே ஆதிசக்தி ஆதிசக்தி சிவசக்தி அம்மா ஒரு பெண்ணுக்கு தெரியும் அம்மா. என்னுடைய நிலைமை பார்த்தீர்களா? என்னுடைய கனவை நிலவை பார்த்தீர்களா அம்மா? அம்மா நீங்கள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? அம்மா நானும் வீர மகேந்திரத்தை சேர்ந்த வைரமுடைய மகன். என்னுடைய பேரும் மகேஸ்வரி அம்மா. மகேஸ்வரி. என்னுடைய பெயர் கருணாகரா. உன்னுடைய பேர் என்ன? கருணாகரன் அம்மா தாயே. கருணாகர். அம்மா 12 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சிவசக்தி மனுசக்தியும் ஒன்றாக இணைந்து சித்ராபுரம் அன்று அனைத்து பக்தர்களுக்கும் காட்சி அளிப்பது வழக்கம். சிவசக்தி ஒன்றாக இணைந்திருக்கிறோம். ஆமா என்னம்மா உனக்கு பாரு அம்மா என் கணவரின் தொழுநோய் பிரச்சனை குணமாக வேண்டும் தாயே. தொழிலை பிடித்திருக்கின்றதா? 48 ஆகிய காரணத்தால் என்னுடைய ஆலயத்திலே ஏழைகளுக்கு தாமரை தடாகம் இருக்கிறது தெரியுமா? அதாவது ஆலயத்தின் பின்புறத்தில் தாமரை தடாகம் இருக்கின்றது. அதில் என்னுடைய கணவர் மும்முறை நீராடி வந்தால் தொழுநோய் பிரச்சனை குணமாகும். ஆமா. அப்படித்தானே தாயே? ஆமா. சுவாமி, அன்னை உரைத்தவாறே நீராடி சின்னஞ்சேரி பெண். மகேஸ்வரி சொல்லுங்களா? காய்ச்சல் உனக்கு வச்ச பேர் என்ன? மகேஸ்வரி. மகேஸ்வரி. அல்லும் பகலும் 60 நாள் எங்களையே வணங்கினார், என்னே துதித்தினார். உனக்கு மகேஸ்வரன் என்று பேரை ஒதுக்கி பக்த மகேஸ்வரன் என்று பேர் அப்படியே ஆகட்டும் அம்மா. அம்மா பத்தினி வாயால் எது சொன்னாலும் பழிக்கின்ற பழகுன்னு அழைத்து. அதாவது என் பத்தினி திருவாயால் எதை உரைத்தாலும் அது அப்படியே பலிக்கும். ஆமா. அப்படிப்பட்ட வரத்தை எனக்கு அளிக்கின்றார். தாயே, நான் செஞ்ச பாக்கியம் அம்மா. மகேஸ்வரி, உலகமெல்லாம் சக்தி நீர் வாங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அம்மா தாயே, சின்னம் சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே சீர்குட்டை சிறு திருப்பாய் சின்னம் சிறு பெண் போலே சின்னம் சிறு பெண் போலே சித்தாடையிடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே சீர்குட்டை சிறு திருப்பாய் சின்னம் சிறு பெண் போலே. பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பேரழகு கீழாக வேறொன்றும் கிடையாது, பேரழகு கீழாக வேறொன்றும் கிடையாது. சின்னம் சிறு பெண் போலே சித்தாடையிடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே சீர்குட்டை சிறு திருப்பாய் மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி
என்னங்க துது வலையில இறச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமனுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும் நான் காத்தாடி ஊத்தாடி மாமனுக்கு யாரா என்ன ஒரு தெரியவில்லை என்னுடைய மனைவிடா யாரை பார்த்து உன்னுடைய மனைவி என்கிறாய்? ஆமா என்னுடைய மகளை யாருக்கு கட்டி கொடுத்த தெரியுமா? யாருக்கு கட்டி கொடுத்த உன்னுடைய மகளே ஒரு தொழுநோய் பிடித்தவனுக்கு திருமணம் செய்து வைத்தேன். யாரு ஒரு தொழுநோய் பிடித்தவன். தொழிலாளர் பிடித்துவிடா அவரே தாய் இவரே இதை நான் நம்ப வேண்டுமா? அந்த தோடுல குடிச்சா எங்கேயோ ஆத்துலயோ கிணத்துலயோ எங்கேயோ போட்டு தள்ளி மகேஸ்வரி, அப்பா அந்த தொழுநோய் பிடித்தவன் கையால் ஆகாதவன் என்று அவனுக்கு எந்த பழத்திலே தள்ளி கொண்ட ஒரு பொழுது அந்த மாரி யாரையும் தள்ளி அவர்தான் இவர்தான் அவரு உன்னுடைய மகளை சாதாரணவள் என்று நினைக்காதே கற்பில் சிறந்தவள் பக்தி சிலோன்மணி உன்னுடைய மகள் என்னை காண வேண்டும் என்று பக்தியோடு இருந்து அரிசக்தி சிவசரித்திரத்தை கண்டு அந்த சக்தி தான் எனக்கு உயிரை கொடுத்தார் இப்பொழுது வந்திருப்பது அது சக்தியின் மகிமை எங்க மகளாடா யாருன்னு எனக்கு தெரியாதடா யாரு கட்டி கொடுத்தாலும் எனக்கு தெரியாது நானும் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் யாரு கட்டி கொடுத்தா நீ சிறுக்கு போ மரவள்ளி கிழக்கு அப்பா அவர்தான்ப்பா இவர்தான்ப்பா அவரு உண்மைதான்ப்பா ஒரு தந்தை பற்றி உனக்கு நன்றாக தெரியும். அவன் கையால் ஆகாதவனை தள்ளி கொண்டு விட்டு கண்டவனை கரம் பிடித்த தேவியான் கொண்டவனை விட்டுவிட்டு கண்டவனை கரம் பிடித்தவளை என் மகள் என்று சொல்ல அப்பா பெற்ற மகள் என்றும் பாராமல் எப்பொழுது என்னை தாசி என்றும் வேசி என்றும் தெவிடா என்று உரைத்தீர்களோ இப்பொழுது அன்னை கொடுத்த வரம் இருக்கின்றது நான் பத்தினியாக இருந்தால் நீங்கள் மகேஸ்வரி என்னங்க உனது தந்தையும் இறந்து விட்டார் நாடோ கலிங்க தேசம் உண்மைதான் இந்த நாட்டுக்கும் உங்களுடைய நாடு ஆயிரம் மகேந்திரம் இந்த மகேந்திரத்துக்கும் 2 நாட்டுக்கும் அரசனாக இருந்து அரசாட்சி செய்து வருகின்றேன் அப்படியே ஆகட்டுங்க நான் வந்த போது மணக்கும் மரவள்ளி கிழங்கு மணக்கும் பந்தலிலே இந்த தன்னந்தனியாக நான் வந்த போது உன்னை அறிந்தேனோ பூமுகமாது நீங்க முதல்ல முதல் மரவள்ளி கிழங்கு பேரன்பு கொண்ட பெரியவர்களே நாடக கலா ரசிக பெருமக்களே சிறியோர்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய விழுப்புரம் மாவட்டம் நமது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கொண்டலாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த உங்களுடைய ஸ்ரீ சத்திய ஜோதி நாடக மன்றம் உரிமையாளர் திரு தேன் KN கோபால் அவர்கள்
ஏதோ என்னுடைய சித்தர்கள் வரை இன்றைக்கு நமது திருவக்கரையிலே அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரருடைய ஆலயத்திற்கு உட்பட்ட திரு சுப்பிரமணிய சுவாமி குருதப்பெருமானுடைய தைப்பூச திருநாளை முன்னிட்டு அன்பு ஐயவர்கள் திரு ராமச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஐயவர்கள் அவர் தலைமை மிக சிறப்பாக தைப்பூச திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று அவருடைய உதயாளம் இளைஞர்கள் தாய்மார்கள் பெரியவர்கள் கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய கலைக்குழுவை கொண்டு வந்து அறுசுவை உணவு கொடுத்து இன்று இரவு விடிந்து இவ்வளவு நேரமாகியும் எங்களை ஆட வச்சு அழகு பார்த்து எங்களை அமைதி காத்து ஆதரவு சபைக்கு எங்கள் கலைக்கும் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆண்டதோறும் எங்களுக்கு நீங்கள் அழைப்பதை கொடுத்தால் நீங்கள் விரும்புகின்ற ராமாயணம் மகாபாரதம் சக்தி புராணம் வீர வன்னிய புராணம் ஐயப்பனங்கள் நடத்துகிற காத்திருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து புரியாத விடைபெற்று செல்கின்றோம். அன்பு வணக்கம். வணக்கம். ஜோதி இன்று ஒரு நாள் இரவுக்கு